வசவி இன்று 26வது ஸ்லோகம். சுக்ல கிருஷ்ணே கதி ஹேது ஜகதக சாஸ்வதே மதே ஏகயா யாத்யானா விருத்தி மன்ய எவா வர்த்ததே புனக. ஒளியும் இருளும் ஆகிய இவ்விரண்டு வழிகள் இயற்கையில் என்றென்றும் உள்ளவை என்று எண்ணப்படுகின்றன. ஒன்று பிறவாமைக்கு போவது, மற்றொன்று பிறப்பை தருவது. மரணத்தின் வாயிலாக மறுபிறப்பு போம் ஜீவர்கள் தேவயானம் பித்ருயானம் என்னும் 2 மார்க்கங்களில் செல்கின்றனர். அவைகளை முறையே ஜோதிர் மார்க்கம் என்றும் தூம மார்க்கம் என்றும் பகர்வதுண்டு. முந்தையது ஒளி நிறைந்தது, பிந்தைய இருள் சூழ்ந்தது. ஒன்று படிப்படியாக ஜீவனை உயர்நிலைக்கு எடுத்து செல்ல வல்லது, மற்றது மனிதனை நெடுங்காலம் இடைநிலையிலும் கடைநிலையிலும் வைத்து விடுகிறது. இனி இவ்விரண்டு மார்க்கங்களுக்கு இந்த ஸ்லோகங்களில் வந்துள்ள பதங்களுக்கு வாட்சியார்த்தம் எடுத்துக்கொண்டால் குறைபாடுகள் பல தென்படும். எப்படி என்று ஆராய்ந்து பார்ப்போம். அக்னி ஜோதி நிறைந்த சூழ்நிலையில் மரணமடைபவன் மேன்மை அடைகிறான். புகையில் மூடப்பட்டு மறைபவன் கீழ்மை அடைகிறான். ஒருவன் உயர் துறக்கும் போது வீட்டில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியும் மின்விளக்கு ஜோதியும் நிறைந்திருக்கும்படி சுலபத்தில் செய்துவிடலாம். ஆனால் அதை முன்னிட்டு மறுபிறப்பில் மேன்மை வந்து அமைகிறது என்பது யுக்திக்கும் அனுபவத்துக்கும் சிறிதும் பொருந்தாது. அடுத்தபடியாக பகலில் சாகிறவனுக்கு ஜோதிர் மார்க்கம் என்றும் இரவில் சாகிறவனுக்கு தூம மார்க்கம் என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஆகாய விமானத்தின் துணை கொண்டு என்றென்றும் சூரியன் தென்படுகிற இடங்களில் சென்று வசிக்கலாம். பின்பு அதை முன்னிட்டு மேலாம் பிறவி வருகிறது என்பது பொருந்தாது. வளர்பிறையில் வரும் சுக்லபக்ஷம் மேன்மைக்குரியது, தேய்பிறையில் வரும் கிருஷ்ணபக்ஷம் கீழ்மைக்குரியது. இந்த ஒரு சூழ்நிலையை வெல்ல நவீனத்தில் அமர்ந்துள்ள உபாயம் எதுவும் உதவாது. இனி உத்தராயணம் சூரிய வெளிச்சம் நிறைந்தது, தட்சிணாயனம் இருள் நிறைந்தது. நன்றி. மற்றவை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூப் ஃப்ரம் விருத்தாச்சலம்.